மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் ஒன்று சொல்றேங்க. ரட்சிகள் கவசம் எல்லாம் பிற்பாடு பார்ப்போங்க. ஆனா மேசராசிக்காரங்க இவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுனா உங்களுக்கு நல்லா இருக்கும். மேசராசிக்கு ராசியாதிபதி செவ்வாயின்னுங்க. செலவே இல்லாத ஒரு பரிகாரம் சொல்றேங்க. முருகனுக்கு உள்ள கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த ஒரு கவசம்லாம் இருக்குது, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேல்மாறல் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குங்க. இந்த வேல்மாறல் மந்திரத்தை உங்களால எழுதி வாசித்து படிச்சு பாட முடியுமா, சொல்ல முடியுமா, அது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, 7.5 சனி நடக்கிறதுனால மேஷராசிக்காரவங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்யலாங்க? ஒரு தலைவலினா ஒரு மாத்திரை சாப்பிடுகின்றோம். என்ன நோயா இருந்தாலும் அதுக்கு மருத்துவம் பார்க்குறோம். அது ஒரு பரிகாரங்க. பரிகாரம் பண்ணாம நம்ம பாதிப்புல இருந்து தற்காத்து கொள்வது கொஞ்சம் கடினம் தான். என்ன பரிகாரம் பண்ணலாம்? சனி பகவானுக்கு எல்விளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்றது ஒண்ணு. அதுக்கு மேல நம்ம உடம்போடு இருக்கக்கூடிய கவசம் அப்படின்றது, சனி கவச ரட்சியும் சுதர்சன ரட்சியும் இந்த காலகட்டத்துல மிக சிறந்த திட்டவட்டமாக பலனை கொடுக்குங்க மேஷராசிக்காரங்களுக்கு. நீங்க அப்படியே கஷ்டத்துல விழக்கூடிய காலத்துல கூட உங்களை அப்படியே கை தூக்கி கரைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை இந்த சுதர்சன ரட்சிக்கு இருக்கிறது, சனி கவச ரட்சிக்கு இருக்கிறது. இது நான் இந்த 27 ஆண்டு காலகட்டத்தில் நான் கண்ட உண்மைங்க. அபூர்வாச நிறுவனம் தோற்றுவித்து 37 வருஷம். ஆனா இந்த ரட்சைகள் அப்படின்றது இந்த 27 ஆண்டுகளாக நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை உடையவர்கள், நீங்க அபூர்வாசில தான் வாங்கணும்னு கட்டாயம் இல்லைங்க, எங்க வேணாலும் வாங்க. ஆனா நம்பிக்கை இருந்தா இந்த கால நம்பிக்கையோடு அணியக்கூடிய வேலையில கண்டிப்பாக 100% அந்த 1% இறைவன் கிட்டங்க. 99% வெற்றி பெற்றவங்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன்.